வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், அமெரிக்காவிலிருந்து வந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது முதல் டாபிக். யுரேசியா குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஃபவுண்டர் இயான் பிரம்மர் அப்படிங்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டாக வந்து இருக்காரு. குளோபல் பொலிட்டிக்கல் ரிஸ்க் கன்சல்டண்ட்டாக இருக்காரு. அதாவது உலக நாடுகள், ஒவ்வொரு நாடுகள்லையும் அரசியல் நிலை வந்து எப்படி இருக்குது, அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல ஆய்வு செய்கிறதுல எக்ஸ்பர்ட்டு இயான் பிரம்மர். அவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய மக்களவை தேர்தல் குறித்து, இந்த தேர்தலில் பாஜக எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது குறித்து அவருடைய ப்ரிடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 305 தொகுதிகளை பாஜக இந்த வாட்டி ஜெயிக்கும் அப்படின்னு தன்னுடைய கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. 305 அப்படிங்கிற நம்பரை சொல்லிட்டு +−10 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 315 வரைக்கும் பாஜக வந்து ஜெயிக்கலாம். என்டிஏவை சொல்லலை, பாஜக மட்டும் சொல்லியிருக்காரு. 315 வரைக்கும் பாஜக ஜெயிக்கலாம், இல்லை 295 வரைக்கும் பாஜக ஜெயிக்கலாம், இல்லை அப்படின்னா 305 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து இயான் பிரம்மர் வந்து கொடுத்துருக்காரு. பாஜக ஜெயிக்கிறதுக்கான காரணம் 3 காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 ரீசன்ஸையும் சொல்லியிருக்காரு. ஒன்று, 2014 24 வரைக்கும் பாஜக ஆட்சியில் இந்தியாவுடைய எக்கானமிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கியமான காரணம். 10வது 11வது இடத்துல இருந்து இப்போ 5வது இடத்துக்கு இந்தியா வந்து எக்கானமியில் முன்னேறி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் காரணம். 2வது காரணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கன்சிஸ்டன்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அடிக்கடி சீர்திருத்தங்களை வந்து பாஜக அரசாங்கம் செய்யுது. உதாரணத்துக்கு ஆர்டிகிள் 370 வந்து குப்பை தொட்டிக்குள்ள தூக்கி வீசினாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் முக்கியமான ஒரு சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் முக்கியமான காரணம் அப்படின்னு 2வது பாயிண்டாக சொல்லியிருக்காரு. 3வது பாயிண்ட், முக்கியமான மக்கள் நல திட்டங்கள் வந்து இருக்குது. அடிப்படையான மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மக்கள் நல திட்டங்களை வந்து பாஜக அரசாங்கம் கடந்த 10 வருடங்களில் நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ரீசனை சொல்கிறாரு. ஒன்று, எக்கானமிக் பெர்ஃபார்மன்ஸு, 2வது கன்சிஸ்டன்ட் ரிஃபார்மு, 3வது ஸ்கீம்ஸு. இந்த 3 தான் காரணம் அப்படின்னு இயான் பிரம்மர் வந்து தன்னுடைய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இதற்கு பாஜகவினர் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. இது முதல் டாபிக். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது 2வது டாபிக். லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் முடிஞ்ச பிறகு தமிழக அரசியலில் ஒரு விதமான ஒரு விவாதம் நடந்துச்சு. பாஜக மேலிடம் கட்சி ஒவ்வொரு தொகுதிக்கு தேர்தல் செலவுக்காக கொடுத்த அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது முறையாக வந்து பயன்படுத்தப்படலை. அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தேர்தல் பணி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து முழுமையாக போகல அப்படிங்கிற மாதிரியான சில தொகுதிகளில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் நடந்துக்கு இருந்துச்சு. இப்போ தினமலர் என்ன ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த சில தொகுதிகளில் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் பணம் வந்து போகாமல் சில முக்கியமான நிர்வாகிகள் அதை வந்து தடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புகார்கள், இது எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு அப்டேட்டாக வந்து போயிருக்கு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சென்னை திரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டாக பார்க்குறோம். சென்னை திரும்பின உடனேயே இன்வெஸ்டிகேஷனை வந்து முறையாக நடத்தி தப்பு செஞ்சவங்க மீது ஆக்ஷன் எடுக்க போகிறாரு. தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய பதவி நிச்சயமாக பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை நம்ம பிஜேபி வட்டாரத்தில் கேள்விப்பட முடியுது. அடுத்த வாரம் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் திரும்புகிறார். ஹாப்பியான செய்தி. இது 2. 3வது டாபிக், கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று கூட நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வேறு மாதிரி போர்ட்ரை பண்ணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் நியூஸ் கார்டு வந்து போட்டாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அதில் ஒரு வார்த்தையை வந்து பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்தியிருந்தார். பயாலஜிக்கலாக என்னுடைய ஆற்றல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, கடவுளுடைய ஆசி எனக்கு முழுமையாக இருக்குது, அதனால தான் எங்கேயோ இருந்தேன்னா இன்றைக்கி 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பிரதமராக வந்து இருக்கேன். அப்போ இந்த விஷயங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து படைக்கப்பட்டேனோ கடவுள்னால அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தார். அதாவது தன்னுடைய பிறப்பிற்கான காரணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யார் தெரியுமா தேடுவா? முழுமையான ஆன்மீகவாதி யாரோ அவங்க தான் வந்து தேடுவாங்க. மற்றவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை. ஆனால் தெய்வ பக்தி முழுமையாக இருக்கிறவங்க நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத யோசிக்க வந்து ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தான் நான் மோடியை வந்து பார்க்குறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்காக தான் படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஹிந்து மதத்தில் பேசிக்காகவே இருக்குது. நீங்கள் குருசேத்திர போர் இருக்குது பார்த்தீங்களா, மகாபாரத போர், அது முடிந்த பிறகு காந்தாரி பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா சாபம் வந்து விடுறாங்க, துவாரகையை அழிஞ்சு போயிடும், உன் கண்ணு முன்னாடியே துவாரகை வந்து அழியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாங்க. கிருஷ்ணரும் அது நடக்கும் தான் அப்படின்னு கிருஷ்ணரும் ஒத்துக்குவார். காந்தாரி அவர்கள் சாபம் விட்ட மாதிரியே துவாரகை வந்து அழியுது. துவாரகையில் இருந்த பல ஆண்கள் வந்து இறந்து போகிறாங்க.
கிருஷ்ணரும் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் வருது. கிருஷ்ணர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா கிருஷ்ணருக்கே தெரிஞ்சு போயிடும் பார்த்தீங்களா, நம்ம இப்போ தான் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் தானே கடவுள், தெரியும். ஆனால் கிருஷ்ணர் இறக்குறதுக்கு முன்பாக அர்ஜுனன் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் இறந்து போன பிறகு அந்த இறுதி காரியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீ தான் வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள், பல ஆண்கள், துவாரகையில் இருந்த ஆண்கள்லாம் வந்து இறந்து போகிறாங்க. அப்போ துவாரகையில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் துவாரகையிலிருந்து மீட்டு நீ வந்து இந்திரபிரஸ்தம் வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா துவாரகை ஃபுல்லாக கடலில் வந்து மூழ்க போகுது அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணர் இறந்து போயிடுறாரு. கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே துவாரகையில் இருக்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாத்தையும் அர்ஜுனன் பத்திரமாக மீட்டு இந்திரபிரஸ்தம் கூட்டிகிட்டு வந்து இருக்காரு. வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொள்ளை கூட்டம், ஒரு திருடர்கள் என்ன பண்ணிடுறாங்க, திருடர்கள் கூட்டம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்களுடைய நகைகள், அந்த பொருள்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்து நிற்கிறாங்க. அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிரிக்கிறாரு. மகாபாரத போரில் என்னுடைய வில்வித்தை மூலமாக நான் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து நான் வந்து ஈட்டியிருக்கேன். அதனால நீங்களாம் எனக்கு சாதாரணம், தயவு செஞ்சு போயிருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு. ஆனால் கொள்ளையர்கள் வந்து துணிச்சலாக இருக்காங்க. கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்கள், இவங்கள்ட்ட இருந்த நகைகள் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக போகும்போது கிருஷ்ணர் வந்து அவருடைய அந்த வில்லு இருக்குது பார்த்தீங்களா, வில்லை எடுத்து அந்த அம்பை வந்து விட பார்க்குறாரு. ஆனால் அவரால் அம்பை வந்து விட முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்பை வந்து விடுறாரு. அந்த அம்பவும் பலன் வந்து அளிக்கலை. ஓகே, பெருசாக வந்து அர்ஜுனனால் அந்த கொள்ளையர்களை வந்து தடுக்க முடியலை. கொள்ளையர்கள் சில நகைகள் எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அர்ஜுனனுக்கு பயங்கரமான ஒரு கவலை. நேராக வியாசர் இருக்கார் பார்த்தீங்களா, வியாசர் முனிவர், அவங்க கிட்ட போயிட்டு இது மாதிரி மகாபாரத போரில் நான் இதெல்லாம் வந்து பண்ணேன், ஆனால் இன்றைக்கி இந்த கொள்ளைக்கார கூட்டத்தை கூட என்னால் தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. பகவான் கிருஷ்ணர் வந்து இறந்து போன பிறகு ஒரு பெரிய பவர் இல்லாத மாதிரி நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் ஒரு தெய்வம், அவர் சில விஷயத்துக்காக தான் வந்து படைக்கப்பட்டார், அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால அவர் வந்து மறுபடியும் கடவுளாகவே வந்து போயிட்டார். மனித பிறவி எடுத்ததே அதனால தான், அவருடைய அந்த கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் செய்ய வேண்டிய விஷயம் முடிஞ்சதுனால தான் அவர் வந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சொல்கிறாரு. அது மாதிரி தான் உன்னுடைய வில் வித்தையும் எதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு படைக்கப்பட்டுச்சோ அதுக்கு பயனுள்ளதாக அது இருந்துருச்சு, இனிமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது உனக்கு அப்படின்னு வியாசர் வந்து சொல்கிறாரு. இவருக்கு ஒரு டவுட்டு, கிருஷ்ணர் வந்து தெய்வம், அவருக்கும் இது பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மனிதராக பிறந்த எல்லாருக்குமே இதுதான் பொருந்தும், எதுக்காக படைக்கப்படுறோமோ அதுக்காக தான் அவங்க வந்து படைக்கப்படுறாங்க, மனிதராக பிறந்து அவங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறாங்க, அந்த படைப்பு எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறது முடிந்த பிறகு அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சொல்கிறாரு. அதனால் ஹிந்துயிசமில் நம்ம எதுக்காக படைக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இது தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் பிரைம் மினிஸ்டர் மோடியும் சொல்கிறாரு. இது மாதிரி எங்கேயோ இருந்தானா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமராக இருக்கேன் அப்படின்னா சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்காக தான் நான் வந்து படைக்கப்பட்டேனோ, கடவுள்னால நான் வந்து படைக்கப்பட்டேனோ அப்படிங்கிற ஒரு தாட்டு இயல்பாகவே ஆன்மீகவாதிகளுக்கு இருக்கும். அதுதான் மோடிக்கு இருந்திருக்கு. அதனால் பிரைம் மினிஸ்டருடைய இந்த பேச்சுக்கு திமுகவினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த அளவுக்கு ரியாக்ஷனு, விமர்சனம், ட்ரோல் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.